இந்த பதிவில் பொய்கை மாட்டுச் சந்தையை பற்றி பார்க்கலாம். வேலூரில் இருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த பொய்கை மாட்டுச் சந்தை வாரத்தில் செவ்வாய்க்கிழமை மட்டும் நடைபெறுகிறது. விடியற்காலை 4 மணியிலிருந்து மதியம் 12 வரை கால்நடை விற்பனை நடைபெறுகிறது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியே இந்த பொய்கை மாட்டுச்சந்தை அமைந்துள்ளது. பேருந்து நிறுத்தத்திலிருந்தே சந்தை தொடங்குகிறது. இந்த சந்தையில் கறவை மாடுகள், உழவு ஓட்டும் மற்றும் மாட்டு வண்டி இழுக்கும் இணை காளை மாடுகள், சிறு கன்றுகள், மஞ்சு விரட்டில் பயன்படுத்தப்படும் மாடுகள், எருமைகள் போன்று அனைத்து வகையான தேவைகளுக்கும் இங்கு விற்பனைக்கு வருகின்றன. மேலும் ஆடு, கோழி, வாத்து, குறிப்பாக சேவல் மற்றும் சண்டை சேவல் போன்றவை விற்பனைக்கு வருகின்றன. இதோடு காய்கறிகள், பல வகை கருவாடுகள், கால்நடைகளுக்கு தேவையான கழிறு மற்றும் அலங்கார பொருட்கள் கடைகளும் இங்கு நடைபெறுகிறது. உணவு விடுதிகள் மற்றும் தின்பண்ட கடைகளும் இங்கு செயல்படுகின்றது. விவசாயிகள் நேரடியாகவும் வியாபாரிகளும் கால்நடைகளை விற்பதற்கும் வாங்குவதற்கும் இங்கு 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் வருகின்றனர். தமிழ்நாட்டில் மிக முக்கிய சந்தைகளில் ஒன்று பொய்கை மாட்டுச்சந்தை. இது தமிழ்நாட்டில் 3வது பெரிய மாட்டுச்சந்தை ஆகும். இந்த சந்தைக்கு வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவாரூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் போன்ற பல மாவட்டங்களில் இருந்தும், ஆந்திரா, கர்நாடகா போன்ற பக்கத்து மாநிலங்களில் இருந்தும் கால்நடைகள் இங்கு விற்பனைக்கு வருகின்றன. ஒவ்வொரு வாரமும் சுமார் 1000லிருந்து 10,000த்திற்கும் மேல் இங்கு மாடுகள் விற்பனைக்கு வருகின்றன. விலை சுமார் 1000ல் தொடங்கி லட்சத்திற்கும் மேல் விற்கப்படுகின்றன. வாரத்தில் செவ்வாய்க்கிழமை மட்டும் நடைபெறும் இந்த சந்தையில் ஒரு நாள் வர்த்தகம் மட்டும் சுமார் பல லட்சத்தில் தொடங்கி கோடிகள் வரை வர்த்தகம் நடைபெறுகிறது. கால்நடைகளை விற்பதற்கு சிறு நுழைவு கட்டணமும் வசூலிக்கப்படுகிறது. எனது தனிப்பட்ட கருத்து, நான் சில ஆண்டுகளாக பல திருவிழாக்கள், அதாவது பாரம்பரிய விதை திருவிழா, உணவு திருவிழா, ஆற்காடு அரிசி திருவிழா போன்றவற்றிற்கு சென்று வருகிறேன். இது போன்ற முன்னெடுப்புகள் மிக முக்கியமானவை. இந்த பொய்கை சந்தை நடைபெறும் இடத்தில் அதிக மேடு பள்ளங்களும் கட்டிட கழிவுப் பொருட்களும் இருந்தன. இது சிறு இடையூறு ஏற்படுத்தும் என்று நினைக்கிறேன். பல கால்நடைகள் வாகனம் செல்லும் சாலையிலேயே நிறுத்தப்பட்டிருந்தன. இவ்வாறு இருப்பதற்கான காரணம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அரசாங்கமோ அல்லது இதற்கு பொறுப்பானவர்களோ நன்கு பராமரித்தால் இன்னும் பல ஆண்டுகள் தொடர்ந்து சிறப்பாக செயல்படும். நான் கண்ணமங்கலத்தில் அருகில் உள்ள ஒன்னுபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன். அங்கு பள்ளியை ஒட்டி புளிய மரத்தோப்பு ஒன்று உள்ளது. அந்த இடத்திற்கு பெயர் சந்தைமேடு. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சந்தை அங்கு இயங்கி வந்துள்ளது. ஆனால் இப்பொழுது சந்தைமேடு என்ற பெயர் மட்டும் உள்ளது. சந்தை நடைபெறுவது இல்லை. அங்கே பாருங்க, அழகா